ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 3. அவனே நீ உள்ளதா இருக்கன்னு தெரியும்னு யாரோ கூப்பிடுறாங்க. பார்க்க நல்லா இருக்கேன்னு கேட்கவும் அதான் நல்லா இருக்கன்னு தெரியுதுல, கிளம்புங்க அப்படின்னு அவன் சொல்றான். உன் அம்மா கிட்ட இப்படியா பேசுவா? எவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணி உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு அவங்க கேட்கவும், இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதான் பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷோட்டோவும் நீயும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா உள்ள போகவும் நம்ம ஹீரோ தடுக்கிறான். நானும் ஷோட்டோவும் தான் இதுக்கு ரெண்ட் கட்டுறோம் தெரியும்லன்னு அவங்க கேட்கவும், சரி நம்ம ஹீரோ வழி விடுறான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லிட்டு வாங்கவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சொல்லாம வந்தாதானே நீ எப்படி உண்மையிலேயே இருக்குன்னு தெரியும். பரவாயில்ல, நீ சூப்பரா தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற, எல்லாம் கிளீனா இருக்குவோம், ஃபேஸ் கூட இப்பெல்லாம் பல இருக்கேன்னு அவங்க கேட்கறாங்க. ஆமனே நீ உள்ளதா இருக்கன்னு தெரியும், ஒழுங்கா கதவு தர அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நேரத்துக்கு என் ரூம்ல வெயிட் பண்ணு, இந்த அந்த கீயை வச்சுக்கோ, எங்க அம்மா பார்க்காத நேரமா பார்த்து நீ வெளியே கிளம்பி போட்டிட்டு போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருச்சு. ஆனா இப்போதைக்கு நம்ம ஹீரோட பெட்ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்கா. என்ன 2 பிளேட் இருக்குன்னு அவங்க அம்மா கேட்கவும், என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களும் வந்து சாப்பிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்றான். சரி அடுத்து பெட்ரூமை பாப்பன்னு சொல்லவும், ஆமா பிரைவசியை கொஞ்சமாச்சும் எனக்கு தாங்கல, நான் வளர்ந்த பையன் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எதையும் மறைக்கிற மாதிரி தெரியுதுன்னு அவங்க அம்மா கேட்கவும், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா, ஒரு அடல்ட்டா இருக்கிற பையன் 1-2 விஷயத்த மறைக்க தான் செய்வான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா இதை தான் பண்ணியாகணும். கதவை திறந்து அவங்க உள்ள போய் பார்த்தா ஷீனா அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அட பாவி, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லவே இல்ல, உனக்கு கொஞ்ச நேரம் தனியா விட முடியாது போலியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அவ ஒன்னும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு அம்மாவா நீ எந்த பொண்ணை சூஸ் பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன், கவலைப்படாதான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு அவளை பிடிக்காமையா அவன் ரூம்குள்ள விட்ட, அவ்வளோ பிடிக்காம கண்டிப்பா ஒரு பையன் ரூம்குள்ள வந்திருக்க மாட்டா அப்படின்னு அவங்க சொல்லவும், எனக்கு ஷீனாவை பிடிக்கும் தான், ஆனா ஒரு ஃப்ரெண்டா தான், ஒரு பொண்ணுனாலே உடனே அதை ரொமாட்டிக்கா மாத்த ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஷீனா கண்மொழிக்கிறா. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹெல்ப் பண்ணி ஷீனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹே கேர்ள் ஃப்ரெண்ட், உன் பேர் என்னன்னு அவங்க அம்மா கேட்கவோ, ஷீனா மாஹீரோன்னு வா சொல்றா. நான் ஷீகோ, என் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லியே நீ என்ன கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவ நம்ம ஹீரோவை பாக்குறா. நம்ம ஹீரோ தலையாட்டுறான். அவனியோட அம்மானவா சொல்லவோ, இப்பவே நான் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டியான்னு அவங்க சொல்றாங்க. ஃபுஜிமியானவா கூப்பிடவோ, ஃபுஜிமியானா எங்க 2 பேர் நேமும் ஃபுஜிமியா தான், நீ என்ன கூப்பிடுறியா இல்ல என் பையனை கூப்பிடுறியா, நீங்க லவர்ஸா இருக்கீங்க, 2 பேரும் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட வேணாமா, அவனை நீ ஆமனேன்னு கூப்பிடுன்னு அவங்க சொல்றாங்க. ஷீனாக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன கப்பிள்ஸ்குள்ள நான் எதுவும் வந்து இன்டர்ஃபியர் பண்றேனா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஆமனைக்கு சமைக்க தெரியாது, நான் டின்னர் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வா சொல்லவும், என் பையனை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஹீரோ அப்படின்னு அவங்க சொல்லவும், ஷீனா நீ அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டம், விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆகுறா. அப்ப குக்கிங் மட்டும் இல்ல கிளீனிங்கும் சேர்த்து பண்ற, நீங்க லிவிங் டுகெதர்ல இருக்கீங்களான்னு கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லமா, அவ பக்கத்து வீட்டுல இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நீங்க மீட் பண்ணணுங்கிறது டெஸ்டினேஷனா, ரொம்பவே அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா ஆமனி அப்படின்னு அவங்க சொல்லவும், இவ அழகான பொண்ணுன்னு ஒத்துக்கிடுறானா, நாங்க மீட் பண்ணணுங்கிறது டெஸ்டினேஷன்ங்கிறதுலாம் ரொம்ப ஓவர் நம்ம ஹீரோ சொல்லவும், மாஹீரோ ஒரு அம்மாவா எனக்கு தெரியும், ரொம்பவே பிடிவாதக்காரன், நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியாது, ஆனா அவன் ரொம்பவே நல்ல பையன், அவன மாதிரி பையன் கிடைக்க நீயும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லவும், அம்மா நீங்க பேசுனது போது ஒழுங்கா கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, சரி ஓகே நான் கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி மஹீரோ சொல்லும் கொஞ்சம் இங்க வா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. இவளோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. ரிலேஷன்ஷிப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாமலையா அவங்கள வீட்டுக்கு அனுப்பியாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஷீனா சொல்றா. அவங்களுக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அவங்க ஒன்று அடிக்கடி தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க உன் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க ஃபுஜிமியா, இந்த மாதிரி பேரண்ட் கிடைக்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வா சொல்லவும், ஹீரோவளை அப்படியே பாக்குறான். மாஹீரோ என்னோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி யாருமே நான் அவ்வளவா கூப்பிட்டதே இல்ல அப்படின்னு வா சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா பேரண்ட்ஸ் கூட தான் கூப்பிடுவாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஈவன் என் பேரண்ட்ஸ் கூட என்ன மாஹீரோன்னு ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு வா கொஞ்சம் சோகமாக்குறா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மாஹீரோ அப்படின்னு வா ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டு, ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுறதுன்னு அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். உண்மைதான் நினைக்கிறேன், ஆமனே பப்ளிக்ல அப்படி கூப்பிடுறதான வா சொல்லவும், சரி ஓகே நீயும் மறந்துடாப்ல கூப்பிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இது நமக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் அப்படின்னு வா சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சாவின்னு வா கொடுக்கவும், இதை நீயே வச்சுக்கோ, எனக்காக எப்போ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வீட்டு சாவி அப்படி ஒருத்தங்க கிட்ட ஜாக்கிரதை இல்லாம கொடுக்கிறேன்னு வா கேட்கவும், ஏன்னா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரியாப்ப நான் இதை வச்சுக்கிறேன், ஆனா நீ இல்லாத நேரம் உன் ரூம் திடீர்னு கிளீனா இருந்தா கவலைப்படாதன்னு சொல்லவும், நான் சந்தோஷம் தான் படுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரிட்ஜ்ல பொருள் காலியாகி சாப்பாடா மாறி இருந்தாலும் கவலைப்படாதன்னு சொல்லவும், நான் சந்தோஷம் தான் படுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஸ்கூல்ல எக்ஸாம் ரிசல்ட் வருது. நம்ம ஹீரோ 21st பிளேஸ்ல இருக்கா, மாஹீரோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கா. ஷீனா திரும்பவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா. அவ மேல மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் போலன்னு சில பொண்ணுங்க சொல்லவும், ஏன்னா அவ ஹார்ட் ஒர்க் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆமனே இது என்னதுன்னு வா கேட்கவோ, கேக்கு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு பிடிக்குமானவா கேட்கறா, இல்ல உனக்காக தான் கிளாஸ்ல நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்க அதுக்காக தான் சொல்லவும், எப்பவும் நான் அதை தானே எடுக்கிறேன் அப்படின்னு வா கேட்கறா. நீ செய்யற ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ரிவார்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நம்மளும் அந்த கேக் எடுத்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல உட்கார்றா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட்றா. அவ சாப்பிட்ற அழகை பார்த்து நம்ம ஹீரோ ரசிச்சிட்டு இருக்கவும், கேக் தான் வேணும் போலன்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கதை ஓட்டி விடுறா. இல்ல நான் கேக் வேணும்னு சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப உனக்கு வேண்டாமா நம்ம கேட்கவும், நீ கொடுத்தா நான் வாங்கிக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ தான் இதை வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாம் தப்பில்ல அப்படின்னு வா
கொடுக்கவோ சரி நம்ம ஹீரோ சாப்பிடுறான். அதை கொண்டா அப்படின்னு சொல்லி அவகிட்ட இருந்து ஃபோர்க்கை வாங்கி இப்ப நம்ம ஹீரோ அவளுக்கு ஓட்டி விடுறான். அவ்வளோ கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே இப்ப சாப்பிடுறா. எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவோ டேஸ்டா இருக்குன்னு வா சொல்றா. அதை பத்தி கேட்கல, ஓட்டி விட்டதை பத்தி கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்குது, வெக்கமா இருக்கு அப்படின்னு வா சொல்லவும் நீ இந்த மாதிரி பண்ணா மத்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே கொஞ்சம் ஓனா சமைக்க கற்றுக்கணும். ஹீரோவோட சமையலுக்கு நான் அடிக்ட் ஆகிறேன். அவள் என்ன ரொம்பவும் செல்லம் கொடுத்து கெடுக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உள்ள போனா ஷீனாவும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கா. என்ன ஷாப்பிங் போயிட்டு வாரியான வா கேட்கவும் ஆமான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா நீயே சமைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கியா? சரி நான் நீ சமைக்கிறத கூட நின்று பார்க்குறேன் அப்படின்னு வா சொல்கிறா. சரி நம்ம ஹீரோவும் அவளை உள்ள கூட்டிகிட்டு போகிறான். என்ன சமைக்கலான்னு இருக்கான்னு வா கேட்கவும் சாட்டட் வெஜிடபிள்ஸும் ஆம்லேட்டும் நம்ம ஹீரோ சொல்லவும் நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு வா சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவை சமைச்சு இதை சாப்பிடுன்னு கொடுத்தா ஆம்லேட்டை நம்ம ஹீரோ ஒரு தினிசாக தான் செஞ்சு வச்சிருக்கான். அவ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பும் பெப்பரும் போடலையான்னு கேட்கவும் மறந்துட்டான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓவரா ஹீட் பண்ணாதான்னு சொன்னல, ஆம்லேட்டுக்கு பதிலாக எல்லாம் ஸ்கிராம்பிள் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ செஞ்சது நம்ம ஹீரோக்கு கொடுக்குறா. நீ உன் பெஸ்ட்டா ட்ரை பண்ணிருக்கா ஆமனி, அதுக்காக தான் நான் இதை உனக்கு செஞ்சேன். என்னோட சமையல் அதுக்கப்புறம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஏதோ முடிவு பண்ணிட்டியான்னு வா கேட்கவும் இல்லை எனக்கு உன் கையால செஞ்சதை தான் சாப்பிடணும்னு ஆசைமா ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் இப்போதைக்குள்ள உனக்கு சமைக்கிறத நிப்பாட்டுறதா இல்லை, ஸோ நான் உனக்கு எப்பவும் செஞ்சு தருவேன். நெக்ஸ்ட் டைம் வேணா நீ எனக்கு சமையலில் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வா சொல்லவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். கிறிஸ்மஸ் பார்ட்டியை ஓ வீட்டில் வைக்கலாம்ப்பா அப்படின்னு சிட்டசை சொல்லவும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ புரியுது, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட செலிப்ரேட் பண்ண போறியான்னு வா கேட்கவோ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா அந்த பொண்ணு தானே கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வா கேட்கவும் அவள் என் பக்கத்து வீட்டு பொண்ணு, என் கூட சாப்பாடை ஷேர் பண்ணுவா, சில விஷயங்களை ஹெல்ப் பண்ணுவா, அவ்வளோதான் நம்ம ஹீரோ சொல்லவும் தான் நீ இப்போ கொஞ்சம் பெட்டரா தெரியுதியா நீட்ஸுக்கு கேட்குறான். மேலே உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சிட்டசை கேட்கவோ சரி கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க, ஆனால் நைட்டுக்குள்ளே கிளம்பிடணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போதைக்கு நீ சொல்றதை கேட்குற மாதிரி நடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சிட்டசை சொல்லவும் வந்து ஏதாச்சும் பண்ண அவ்வளோதான் நம்ம ஹீரோவா கணத்து கிளவும் டே என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் மட்டும் தான் கண்ணத்தை கில்லுவன் ஈட்ஸுக்கி சொல்லவோ சரி அப்ப எனக்கு பதிலாக நீ அவ கண்ணத்தை இன்னும் கொஞ்சம் கில்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எதுவும் பிளான் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதுவும் இல்லைன்னு ஷீனா சொல்லவும் கேர்ள்ஸ் பார்ட்டி கூடவா இல்லைன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் பழகிற கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பாய்ஸ் கூட நான் கண்டிப்பாக போக மாட்டேன். ஆமா உனக்கு எதுவும் பிளான் இருக்கான்னு வா கேட்கவும் ஈட்ஸுக்கி 24th மதியம் எங்க வரான்னு சொல்லவும் ஈட்ஸுக்கியான வா கேட்குறா. என்னோட ஃப்ரெண்டு அண்ட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு தான் வரான் சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ நல்லா என்ஜாய் பண்ணுன்னு வா சொல்றா. ஆனா நீ தனியா இருப்பல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் தனியா இருக்கிறது எனக்கு பழகிடுச்சுன்னு வா சொல்றா. நம்ம வேணா கிறிஸ்மஸ் ஈவினிங் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆனா எங்க போறதுன்னு வா கேட்கறா. நம்ம ஒன்னா சேர்ந்து பண்ண எதுவும் இல்லை சாரின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த கேமை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மாஹீரோ சொல்லவோ அப்போ கிறிஸ்மஸ் ஈவினிங் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. பரவாயில்ல ஆமனி இந்த இடத்த க்ளீனாக வச்சிருக்க, ஆனால் என்ன ஒரு பொண்ணோட கைப்பக்குவம் அதில் தெரியுது அப்படின்னு சிட்டாசி சொல்கிறா. அவன் மடியில் உட்காராம தரையில் உட்காரலாம்ல நம்ம ஹீரோ கேட்குறான். என்ன பொறாமையானவங்க கேட்குறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹே பத்தியா சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு நான் ஸ்கூலில் பார்த்தேன்ப்பா சில பசங்க அந்த ஏஞ்சல் கிட்ட டேட்டிங் போகலாமான்னு கேட்டாங்க, ஆனால் அவள் அவங்க எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு வேற ஏதோ பிளான் அவளுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த பசங்கள்லாம் இந்நேரம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு சிட்டாசி சொல்கிறான். ஓ அப்படியா நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த ஏஞ்சல் பத்திலாம் கவலை இல்ல, உனக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு தானே ஏஞ்சல் மாதிரி தெரியவா அப்படின்னு சிட்டசை சொல்றா. அப்ப வெளியே பனி பொழிதன் ஈட்ஸுகி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சிட்டசேவா அவனும் பால்கனி போய் பார்த்தா நீயா அப்படின்னு சொல்லி சிட்டசை ஷாக் ஆகுறா. ஹீரோ நிக்கிறத அவங்க பாத்துருந்தாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பக்கத்து வீட்டு பொண்ணை பத்தி நம்ம ஹீரோ நிறைய டீடைல்ஸ் அவங்க கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா அது அந்த ஏஞ்சல் தான் அப்படிங்கிறது சிட்டசை இப்ப பார்த்துட்டா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.